பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நம்ம எந்த வசனத்தை தியானிக்க போகிறோம் என்று பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை என்ன, மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அவருடைய இரத்தத்தின் வல்லமை என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். சகரியா 9:11 உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நான் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்கிறார். எதனால்? உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அவருடைய இரத்தம் விடுதலை பண்ணக்கூடிய இரத்தமாகவும் இருக்கிறது. எதையெல்லாம் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும், நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், அப்புறம் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் போராட்டமாக இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த விடுதலையை தர பண்ணுகிற அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். அவருடைய இரத்தத்துக்கு வல்லமைக்கும் மகிமைக்கும் அளவே இல்லை. அவருடைய இரத்தத்தின் மகிமையும் வல்லமையும் மகத்துவமும் வாய்ந்தது. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் நம்ம அவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அவருடைய இரத்தம் விடுதலை பண்ணுகிற இரத்தமாக இருக்கிறது. நம்மளால் ஏதாச்சும் ஒரு பாவ பழக்கத்திலிருந்து விட முடியாமல் நீண்ட நாளாக ஒரு பாவத்தில் போராடலாம். அந்த பாவத்தில் இருந்தும் விடுதலை பண்ண அவருடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. நம்மளால் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்க சில பேர் ரொம்ப நாளாக கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு இருக்குது. அப்போ நம்ம கடன்லையே நிறைய பேர் இந்த உலகத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இரத்தம் விடுதலை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சில பேருக்கு சாபம் பரம்பரையாக சாபம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அவங்க எங்கள் தாத்தா பாட்டி செய்த அவங்க காலத்துலேருந்து இந்த சாபம் பின்தொடருது அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்படுவதுண்டு. இந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு விடுதலையை தருகிறது. சரி, இப்போ அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஜெபிப்போம். ஏசப்பா, அன்பின் தகப்பனே, நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே எங்களை விடுதலை பண்ணும் ஆண்டவரே. ஏசப்பா, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளியில் எங்களை நடக்க கிருபை பண்ணுங்க ஏசப்பா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைகளை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்களுக்குள்ளாக இறங்கி கிரியை செய்து பாவம் சாபம் அடிமைத்தனம் எல்லாம் மாறட்டும் ஏசப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.